IPL 2025 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒன் கம்பேரிஷன் தான். இந்த டீம்ல இருந்து ஒரு பிளேயர் அந்த டீம்ல இருந்து ஒரு பிளேயர் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் யாரு பெஸ்ட்னு சொல்லிட்டு. அண்ட் ஓவராலா RCB பெஸ்டா SRH பெஸ்டா அப்படிங்கறத வீடியோ முடியும் போது உங்களுக்கு நான் சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ டோன்ட் மிஸ் இட். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, want a mid place. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த RCB vs SRH பேட்டில் ரொம்ப பெரிய பேட்டிலான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு குட்டி பேட்டில் தான். பட் கண்டிப்பாக இந்த சதர்ன் டெர்பியும் பக்கத்து ஸ்டேட்ஸ் நெய்பர்ஸு அண்ட் இது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த ரெண்டு டீமுக்கும் IPL வந்து ஒரு சின்ன பேட்டில் அப்படிங்கிறது இருந்திருக்கு. முக்கியமாக 2016 உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி RCB vs SRH அப்படிங்கிறது ஒரு சின்ன பேட்டிலாக போயிட்டு தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த பேட்டில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இன்ட்ரெஸ்டிங்காக மேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் கூடவே நிறைய பேர் கமெண்ட்லையும் இன்ஸ்டாவில் DM பண்ணியும் கேட்டிருந்தீங்க, ப்ரோ RCB vs SRH பேட்டில் போடுங்க, அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். நம்ம லேட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் ஓப்பனர் அந்த பேட்டில் இருந்தே போவோம். RCB கிட்ட ஒரு இந்தியன் ஓப்பனர் இருக்காரு, விராட் கோலி. அவர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கோட் அண்ட் கிங். அண்ட் SRH பக்கம் ஒரு யங் அண்ட் கூடவே சென்சேஷனல் அபிஷேக் சர்மா. விராட் கோலியா அபிஷேக் சர்மாவா யாரு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கு தான் இந்த பாயிண்ட் கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து நான் விராட் கோலி சொம்பாகலாம் இல்லை RCB சொம்பாகலாம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் எனக்கு ஒரு சொம்பு பதவி கொடுக்கப்படுது, நீங்கள் சொல்லிக்கோங்க. பட் இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு விராட் கோலிக்கு தான் இந்த பேட்டிலில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அபிஷேக் சர்மா இதே ஃபார்மில் இதே மாதிரி கண்டினியூஸாக 2-3 சீசன் ஆடட்டும், அதுக்கப்புறமா நான் அவருக்கு கொடுப்பேன். அவர் நல்ல பிளேயர் இல்லைன்னா நான் சொல்ல, பட் விராட் கோலி கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே கிங்கு தான் வின் பண்ணுறாரு. அடுத்த பேட்டில் ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனருக்கான பேட்டில். RCB-யை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் பேட்டரான பில் சால்ட், SRH-ஐ பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஹெட்டா பில் சால்ட்டான்னு கேட்டிங்கன்னா நோ டவுட் ஹெட் தான் இங்கே ஆன்சர். ஏன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டிராவிஸ் ஹெட் நீங்கள் எந்த ஃபார்மேட் கொடுத்தாலும் பொழப்பாரு, IPL-னு வந்துட்டா செதுக்குவார். அந்த அளவுக்கு செம்ம பேட்டிங் வச்சிருக்காரு. அண்ட் அபிஷேக் சர்மா ஹெட்டோட ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஹெட் வந்து எங்கேயுமே ஃபார்ம் டவுன் ஆகாமல் ஆடிட்டு இருக்காரு. IPL-னு வந்துட்டா எக்ஸ்ட்ராவாக போட்டு ஆடுறாரு. ஸோ அதனால ஹெட்டுக்கு தான் இந்த பாயிண்ட். பில் சால்ட்டும் குறைஞ்சவர் கிடையாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் ஒன் டவுன் RCB-யை பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன். பட்டிதாரா கிஷனான்னு கேட்டிங்கன்னா பட்டிதார் தான் ஆன்சர். பிகாஸ் ரீசன்ட் IPL ஃபார்ம் அண்ட் ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் இதெல்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது ரஜத் பட்டிதார் தான் கொஞ்சம் மேலோங்கி நிற்கிறாரு. அண்ட் அவரோட ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அது இல்லாமல் ரஜத் பட்டிதாரோட ரீசன்ட் ஃபார்ம் எல்லாமே பெட்டர் தென் இஷான் கிஷன்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதனால இங்கே ஆன்சர் ரஜத் பட்டிதார் தான். அதுக்கப்புறமா லியாம் லிவிங்ஸ்டனா இல்லை என்ரிச் கிளாசனா. ஸோ RCB-யை பொறுத்த வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டன், SRH-ஐ பொறுத்த வரைக்கும் கிளாசன். லிவிங்ஸ்டனா கிளாசனான்னு கேட்டிங்கன்னா நோ டவுட் ஆன்சர் இஸ் கிளாசன் தான். கிளாசன் தனி ஆளா, அதாவது கிளாசனால தனி ஒரு மனுஷனா மேட்சை வின் பண்ணி கொடுத்துட முடியும். ஸோ அந்த ஒரு கெப்பாபிள் இருக்கு கிளாசன் கிட்ட. லியாம் லிவிங்ஸ்டன் கிட்டயும் அது இருக்கு, பட் நம்ம இது வரைக்கும் IPL அதை பார்த்ததே கிடையாதுங்கிறதும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ கிளாசனா லிவிங்ஸ்டனா பார்க்கும்போது IPL-ல நானா இருந்தேன்னா கிளாசனா தான் சூஸ் பண்ணுவேன் என்னோட 11க்கு. ஸோ அதனால ஆன்சர் இங்க கிளாசன் தான். அண்ட் தென் ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டில். RCB-யை பொறுத்த வரைக்கும் ஜிதேஷ் சர்மா. அவர் ஆடுவாரா இல்லை படிக்கல ஆட வைப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியாது, பட் ஜிதேஷ் சர்மாவை நான் எடுத்துட்டு போறேன். SRH-ஐ பொறுத்த வரைக்கும் பட் எனக்கு என்னமோ ஜிதேஷ் சர்மா பெட்டரா இருப்பாரோன்னு தோணுது கம்பேர் டு இந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து பாயிண்ட் ஜிதேஷ் கொடுக்கணும்னு தோணுது. மற்றபடி வேற எதுவும் கிடையாது. என்னடா பாயிண்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாயிண்ட் வந்து நான் எண்டில் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் திரும்பவும் ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸ்குள்ள போவோம். இந்த டைம் ரெண்டு பேருமே ஃப்ரம் ஆஸ்திரேலியா தான். RCB-யை பொறுத்த வரைக்கும் டிம் டேவிட், SRH-ஐ பொறுத்த வரைக்கும் டிம் டேவிடோட கேப்டன் பேட் கமின்ஸ். டிம் டேவிட் இப்போ ரீசெண்டாக எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்களா நேம்? இல்லை. ஸோ அப்படிதான் இப்போதைக்கு இருக்கு. அண்ட் பேட் கமின்ஸும் வருவாரா வரமாட்டாராங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இன்ஜுரினால இப்போதைக்கு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரியல, அவர் IPL ஆட வருவான்னு சொல்லியிருக்காரு. வந்தாருன்னா சந்தோஷம். டிம் டேவிட்டா பேட் கமின்ஸான்னு கம்பேர் பண்ணும்போது அன்டவுட்டட்லி பேட் கமின்ஸ் தான் இங்கே வின்னர். அவர் ஒரு பவுலராக மட்டும் கிடையாது, ஒரு ஆல்ரவுண்டராகவும் கலக்குவார். டிம் டேவிடும் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறாங்க, நானும் அப்படி தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கமெண்ட்டில் திட்டுறீங்க டிம் டேவிட் எப்போ ஆல்ரவுண்டராக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிம் டேவிட் வெஸ் பேட் கமின்ஸ், நோ டவுட் இங்கே ஆன்சர் இஸ் பேட் கமின்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஏற்றுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
அதுக்கப்புறமா ஆர்சிபி சைடு வந்து பார்த்தீங்கன்னா குர்னல் பாண்டியா அண்ட் கூடவே எஸ்ஆர்ஹெச் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ குர்னல் பாண்டியாவா நிதிஷ்குமார் ரெட்டியா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒன்று விளக்கிடுறேன். நிதிஷ்குமார் ரெட்டி இங்கே தான் வருவார் அப்படின்னு நான் சொல்லலை, மேபி இன்னும் கொஞ்சம் மேலே கூட வரலாம். பட் கம்பேரிஷனுக்காக நான் இங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கேன், பிகாஸ் வந்து பேருமே இந்தியன் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ குர்னல் பாண்டியாவா நிதிஷ்குமார் ரெட்டியான்னு கேட்டிங்கன்னா நோ டவுட் என்கேஆர் தான் என்னோட சாய்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ இஸ் ஆல்சோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்ஜுரி காரணமாக மட்டும்தான் அவரால் சாம்பியன்ஸ் டிராஃபி கூட போக முடியல, இல்லாட்டி அந்த ஸ்குவாட்லயுமே அவர் இருந்திருப்பாரு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். நிதிஷ்குமார் ரெட்டி நான் இப்போ மட்டும் சொல்லிட்டு இல்லை, அவர் எப்போ எஸ்ஆர்ஹெச் டீம்ல அவரோட எஸ்ஆர்ஹெச் டீம்ல வந்து பிராக்டிஸ் மேட்ச் ஒன்று பார்த்தேன், அதில் பேட் கமின்ஸ் நட்ராஜன் புவி எல்லாம் போட்டு பொழந்தாரு. அப்ப இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் நிதிஷ்குமார் ரெட்டியை பத்தி. ஸோ இஸ் ஆல்சோ வேற லெவல். ஸோ ஒரு பாயிண்ட் அவருக்கு இப்போ எடுத்துக்கிட்டாரு. அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ்குள்ள வருவோம். ஸோ ஆர்சிபி பக்கம் ஷியா சர்மா, எஸ்ஆர்ஹெச் பக்கம் ஆடம் சாம்பா. கண்டிப்பா இது வந்து கரெக்டான கம்பாரிசன் கிடையாது, பட் ஸ்பின்னர்ஸ் இவங்க தான் இருக்காங்க. ஏன்னா சுயா சர்மா வந்து ரொம்ப யங்ஸ்டர், ஐபிஎலுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆடம் சாம்பாக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பக்கம் தான் போக போறேன். இங்க சுயா சர்மாவா ஆடம் சாம்பாவான்னு கேட்டீங்கன்னா நோ டவுட் ஜாம்பாவுக்கு தான் அந்த பாயிண்ட் நான் கொடுக்க போறேன். ஸோ ஜாம்பாவுக்கு தான் இந்த பாயிண்ட் திரும்பவும் எஸ்ஆர்ஹெச் பக்கம் தான் போகுது. அண்ட் தென் அடுத்த பேட்டில் புவனேஸ்வர் குமார் வெஸ் முகமது ஷமி. கண்டிப்பா இந்த பேட்டிலுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க, ஸோ உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். இங்க நான் ஈஸியா புவிக்கு வந்து ஹர்ஷல் பட்டேலை போட்டு எஸ்தயாளுக்கு ஷமியை போட்டு ஆளுக்கு ஒரு பாயிண்டை கொடுத்துட்டு போயிருக்கலாம். பட் கம்பாரிசன் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும் இல்லையா, அதனால தான் புவி அண்ட் ஷமியை மோத விட்டேன். ஸோ இந்த 2 பேர்ல யாரை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பெரிய டிஸ்கஷனாகவே இருந்துச்சு. நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன், பட் எனக்கு புவனேஸ்வர் குமார் போகணுன்னு தான் தோணுச்சு. ஷமி இப்போ கரண்டாக இந்தியன் டீமுக்காக ஆடிட்டு இருக்காரு, எல்லாம் ஓகே. இன்ஜுரியிலேருந்து இப்போ கம்பேக் கொடுத்துட்டாரு, சாம்பியன்ஸ் டிராஃபியில் 5 விக்கெட் எல்லாம் எடுத்திருக்காரு, எல்லாமே ஓகே தான். பட் புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட ஷமியை கம்பேர் பண்ணா புவி இஸ் த ஆன்சர். அது ஷமியே சொல்லுவாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஷமி இனிஷியலாக அவருக்கு வந்து பால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா விக்கெட் எடுத்துப்பாரு, பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிப்பார். பட் புவி அப்படி கிடையாது, நீங்கள் அவர்கிட்ட எப்போ ஓவர் கொடுத்தீங்கனாலுமே ஸோ அவரால் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒரு சீட் கோட்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் தான். ஸோ அதனால இந்த பாயிண்ட்டையும் நான் புவிக்கு தான் கொடுக்க போறேன். அண்ட் தென் ஆஷல்வுட் வெஸ் ஹர்ஷல் பட்டேல். ஸோ ஆஷல்வுட்டா ஹர்ஷல் பட்டேலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹர்ஷல் பட்டேலுக்கு தான் பாயிண்ட். நான் முன்னாடி வீடியோவில் வந்து ஹர்ஷல் பட்டேலுக்கு பாயிண்ட் கொடுக்காம இன்னொரு பிளேயருக்கு கொடுத்துருக்கே அப்படின்னு கேட்டீங்க. நான் ஹர்ஷல் பட்டேல் பர்பிள் பட்டேல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. எஸ், அவர் பர்பிள் பட்டேல் தான், நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு தான், ஒரு சீசன் அதிக விக்கெட் எடுத்திருக்காரு தான். பட் இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிற பிளேயர் நம்ம பார்க்கணும். ஸோ அவரோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் ஆஷல்வுட்டா ஹர்ஷல் பட்டேலான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஹர்ஷல் பட்டேலுக்கு நான் பாயிண்ட் கொடுக்குறேன். பட் மற்ற பிளேயர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகலாம் ரிசல்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எஷ்தயாலா ராகுல் சகரா. இது பெரிய கம்பாரிஷனே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எஷ்தயாலா ராகுல் சகராங்கிறது, ராகுல் சகர் ஸ்பின்னர், எஷ்தயால் வந்து ஒரு பவுலர். பட் இவங்களோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பேஸ் பண்ணி நான் பாயிண்டை வந்து எஷ்தயாலுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எஷ்தயாலுக்கு தான் போகுது. ஸோ இங்க இப்போதைக்கு RCB 5 அண்ட் SRH 6, S65 அப்படின்னு சொல்லிட்டு SRH தான் இந்த பேட்டில் வின் பண்றாங்க. அண்ட் இங்க இம்பாக்ட் பிளேயர் நான் எடுக்கல, ஏன்னா ஒரு சிலருக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறதுனால. இல்லை ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த டீம்ஸ்க்கு பேட்டில் வேணும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.